நம்ம பிரெட் தோலை நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டோம். இதோட கண்டினியூஷன் வந்து பார்ட் 2ல வரும். இதோட கண்டினியூஷன்டா வாயில வரலையே. அடுத்த வீடியோல பாருங்க. இதோட நம்ம எப்படி சமைக்கிறோம் எல்லா வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோல போடுறோம். தின்னே காலி பண்ணிட்டியா போல. இது பிரெட் செய்ய என்னன்னா தேவைன்னா இது சைடில் நறுக்கிறதெல்லாம் அரைச்சி வச்சாச்சு. அதுக்கடுத்து பிரெட்டு பேலன்ஸ் இருக்கிறது முட்டை, அவுச்ச முட்டை, தண்ணி, மிளகா பொடி, உப்பு, பெப்பர் பொடி, எண்ணெய் இதெல்லாம் தேவை. இதுக்கு முட்டையை வெட்டி வச்சுக்குவோம். 4 பீஸா நம்ம வெட்டிக்குவோம். நீங்க நம்ம வாங்கிட்டு வந்த பிரெட் ரொம்ப சின்னதா இருக்கு. வாங்கிட்டு வந்துட்ட சின்ன பிரெட் இந்த 4 பீஸா வெட்டிக்குவோம். சூப்பரா இருக்கும். இது மாதிரி எல்லா முட்டையும் வெட்டி வச்சுக்குவோம். நீ இந்த முட்டையை ஆல்ரெடி பிச்சுட்டடா. நீ பிஞ்சுதான் வந்துச்சு. பிச்சுட்டு என்ன பிஞ்சு வந்துச்சு? முட்டை ஒன்று வேஸ்ட். இந்தடா இதெல்லாம் கேமராமேன் இருக்காங்களே, இதெல்லாம் எடுத்து அதில் வைடா. பிக்காம வைடா. மெதுவா தானே வைக்குது. இப்படி ஒரு பிளேட்ல கூட தோசை கல்ல கூட வச்சிருவோமா? ஆமாண்டா, என்னடா பாய் பாயா வச்சுக்கலாம். நல்லா வெட்டிக்கோ. 4 தான். நீங்க பெரிய பிரெட் வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி 2 தான் வச்சுக்கோங்க. அது சூப்பரா இருக்கும். நீ நம்ம எதுக்கு இதையே வச்சு பார்ப்போமா? ஆமாண்டா, ஃபஸ்ட்டு தண்ணியில இருந்து முக்கணும். இவ்வளோ ஹார்டா இருக்கு பிரெட்டு. தண்ணியில முக்காதாண்டா தண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அது தெரியும். அது தெரிஞ்சு என்ன திரும்ப சொல்ற? ஏன் வாய். அவ்வளோதான். இது மாதிரி எல்லா பிரெட்டையும் வெட்டி வச்சு எல்லா முட்டையும் வெட்டி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இது ஈவினிங் டைத்தில் ஸ்நாக்ஸ்க்கெலாம். ப்ரெட்டுக்குள்ளே முட்டையை இது பண்ணி நல்லா உருண்டை மாதிரி பறிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய ப்ரெட்டாகவே வாங்கிக்கோங்க. அதான் உங்களுக்கு சேஃப்டி. அப்படியே தனியாக இதை எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லாம் ஒரு 10 உருண்டை கூட நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் மிளகு பொடி, உப்பு, மிளகா பொடி போட்டு வச்சுரு எல்லாத்துக்கும். அதுக்கடுத்து அந்த முட்டையை எடுத்து இதில் நனைச்ச ப்ரெட்டில் வச்சு உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிச்சி இதை இந்த தூளை போடணும். நீ இதை போட்டு மட்டும் வை. ஒரே அளவு போடுறா. எல்லாத்துக்குமே போடுறா. எல்லாத்துக்கும் தான் போகிறேன். நான் முதல்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன். அப்போதான் டேஸ்ட் வரும். இது ரொம்ப மிளகாத்தூள் அள்ளி கொட்டிடாத. நீ தானே சாப்பிட போற. நீ தான் சாப்பிட போற. நெக்ஸ்ட் உப்பு போடு. அதுலேயே நம்ம மிளகுத்தூளை போட்டாச்சு. ஏய் இப்போ அது இதில் போடலடா. இங்கிட்டலாம் எங்கிட்டு 3 இதுக்கு போடலடா. எம்டியா இருக்கு. மஞ்சள் கரு இல்லாம எடுத்து சாப்பிடலாம். மிளகா பிடிக்கும் சாப்பிடு. மிளகா பொடி போட்டடா. எங்கடா? ஆமா இருக்கு. கட் பண்ணு. ஏய் உப்பு போடுறா. உப்பு யாரா போடுவா? டேய் லைட்டா போடுறா. ரொம்ப போடுறாடா. அது வரைக்கும் நம்ம லைட்டா பிரெட்டை இப்படி நனைச்சுக்குவோம். நனைச்சிட்டு இப்படி கையில் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு முட்டையை எடுத்துக்கோ. சின்னதாக எடுத்துக்கோ. இந்த மாதிரி வச்சு உருண்டை மாதிரி பிடிச்சிருங்க. எப்படி 2 பிரெட்டை கூட வச்சிடலாமா? வச்சு பார்ப்போம். ப்ரெட்டு சின்னதாக வாங்கிட்டு வந்துட்டியா? அதான் பிரச்சனை. ப்ரெட் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிருங்க. உருண்டை பிடிச்சி இதில் நல்லா உருட்டிக்கோங்க. பாருங்க, நம்ம முட்டையை இப்போ நம்ம டெக்கரேஷனே பண்ணிட்டோம். டெக்கரேஷனா? பாதியாக கட் பண்ணுறடா. இதில் என்னடா இருக்குது டெக்கரேஷனு? வந்து ஜூம் பண்ணி காமிங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுதான் ஒரு முட்டையிடுறா. அதோட ஜொட்டி இருக்கு. ஒழுங்காக கட் பண்ணுறா. இப்போ வெட்டவே இல்லை. என்ன அங்கே முட்டையிடுறானா? இதான் இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்ம எல்லா உருண்டையும் செஞ்சுட்டோம். இங்க பாருங்க, கிட்ட காமிடா. கிறிஸ்பியா இருக்குங்க. பாருங்க, கிறிஸ்பியா இருக்கா? சாப்பிட்டா பஞ்சு பஞ்சா இருக்கு. போடா கேம்.
சரி வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெயை ஊத்திக்கலாம். அது எப்படி உருண்டை பிடிச்ச? அதுவா பிரெட் இருக்குல்ல லைட்டா தண்ணியில ஊத்தி நல்லா அப்படி வச்சு தேய்ச்சிட்டு நடுவுல முட்டையை வச்சுட்டு முட்டையெல்லாம் முக்கியம் மிளகுத்தூள் உப்பு இது வச்சிருங்க மிளகாத்தூள் வச்சு நல்லா அந்த ட்ரிப். வாங்க நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சிட்டோம். என்ன லைட்டா ஊற்றிக்கோங்க. எதுமோ சவுண்டு கேட்குது. லைட்டா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கரண்டி எங்கடா இருக்கு பாடுறா கண்ணும் தெரியல. நீ தானே இப்ப எடுத்து பக்கத்துல வச்ச. காஞ்சிருச்சா? இப்பவே அடுத்து போடுவாங்க. அப்ப இப்போ 1 மாசம் ஆகுமா? சிம்முட வச்சுக்கோங்க. இல்ல இல்ல கொஞ்சம் என்ன சூடான சொல்லு போடு. சிம்முல வச்சு போடு. கரண்டில கூட போடுவோம்டா. இது எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னி கூட ஒருட்டிக்கடாடி பேசணும் என்ன சூடாட்டும்.